ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஏக் பூந்த். ஓகேங்களா? ஏக் பூந்த் அப்படிங்கிற தலைப்புல இருக்கிற ஒரு போயம் பார்க்க போறோம். இது வந்து ஹிந்தி பிரச்சார் வாகினி 2ல, அதாவது மத்தியமா புக்ல பார்க்க போறோம். இந்த போயம்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு துளி அப்படிங்கிற ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க, போயம் கொடுத்துருக்காங்க, செய்யுள். இதுல வந்து பின்னாடி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், செய்யுள் பார்க்கலாம். கீழே வந்து இந்த சப்தார்த்து பார்க்கலாம், அதாவது கொஞ்சம் கடினமான சொற்கள் அப்படின்னு இல்லைங்களா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி. கடி அப்படின்னா நிக்லி, அதாவது புறப்பட்டது அப்படிங்கிற அர்த்தம். அங்காரா அப்படின்னா ஆக், நெருப்பு. அன்மணி, அன்மணி அப்படின்னா அனிச்சா, அனிச்சானா சட்டுன்னு. பதா, பதா மீன்ஸ் லிக்கா ஹுவா, அதாவது லிக்கித், எழுதி வச்சிருக்கிறது. இப்ப தலை விதின்னு சொல்லுவோம்ல, தலை எழுத்துல என்ன எழுதி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி பதா அப்படின்னா எழுதி வைத்திருக்கிறது. அதே மாதிரி சமுத்தர், சமுந்தர் அப்படின்னு சொன்னா கடல், சமுத்திர எல்லாமே, சாகர், சமுத்திர. அப்புறம் வந்து ஜிஜக்னா அப்படின்னு சொன்னா தயங்குறது. நம்ம எங்கேயாவது ஒரு தயக்கம் காட்டும் இல்லைங்களா, ஒரு சில வேலைகள் செய்யறதுக்கு கொஞ்சம் தயங்கும். சங்கோச் கர்ணா, சங்கோச் கர்ணான்னா தயங்குறது, சங்கோச்சம் சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல, அந்த மாதிரிதான் தயக்கம் காட்டுறது. இப்ப வந்து போயம் பார்க்கலாம். இதுல வந்து ஒரு துளி வந்து தன்னுடைய, அதாவது கிளவுட்ஸ்ல இருந்து வர மாதிரி ஒரு படம் இருக்கு. ஜியோ நிக்கல் கர் பாதலோ கி கோத் சே, ஜியோ நிக்கல் கர் பாதலோ கி கோத் சே தி அபி ஏக் பூந்த் குச் ஆகே படி. இப்பதான் என்ன ஆச்சுன்னா, நிக்கல்கர் அப்படின்னா புறப்பட்டு, பாதலோ கி கோத் சே இப்பதான் புறப்பட்டு, பாதல் அப்படின்னா கிளவுட்ஸ், கிளவுட்ஸ்னா மேகம் சொல்லுவோம் இல்லைங்களா, மேகத்தினுடைய வயிற்றுல இருந்து ஒரு என்ன ஆகுது, ஒரு துளி வந்து புறப்பட்டு வருது. தி அபி ஏக் பூந்து குச் ஆகே படி, கொஞ்சம் தூரம் முன்னாடி போச்சு. சோச்னே ஃபிர் யஹி ஜி மே லகி, திரும்ப திரும்ப யோசிக்க ஆரம்பிச்சது. ஆ கியூ கர் சோடுகர் மைம் யோ கடி, அப்படின்னு சொன்னா ஐயோ நான் ஏன் வீட்டுல இருந்து புறப்பட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி யோசிக்குது. அப்பதான் கிளம்பி வெளியே வருது, அதாவது கிளவுட்ஸ்ல இருந்து வெளியே வருது. அந்த மேகத்துல இருந்து புறப்பட்ட ஒரு துளி வந்து நம்ம ஏன் மேகத்துல இருந்து வெளியே வந்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கு. தேவ் மேரே பாக்யமே கியா ஹை பதா, கடவுள் என்னுடைய பாக்யம் அப்படின்னு சொன்னா விதி, டிஸ்டனி சொல்லுவோம் இல்லைங்களா, நம்மளுடைய அதிர்ஷ்டத்துல என்ன எழுதி வச்சிருக்காரு. மைம் பச்சுங்கி யா மிலுங்கி தூல்மே, அதாவது டஸ்ட்ல கலந்துருவனா இல்ல பிழைப்பனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போகுது. பச்சுங்கினா பிழைப்பேனா அப்படின்னு அர்த்தம். அதே அதுக்கப்புறம் யா ஜலுங்கி கீர் அங்காரே பர் கிசி, அதாவது நெருப்புல விழுந்து எரிஞ்சிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வருது. சு படுங்கி யா கமல் கே ஃபூல் மே, அதாவது ஏதாவது ஒரு கமல் அப்படின்னு சொன்னா லோட்டஸ், தாமரை அப்படின்னு இல்லைங்களா, அதுல போய் விழுந்து போவேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது. அதே மாதிரி வஹ கை உஸ் கால் ஏக் ஐசி ஹவா, அந்த நேரத்துல ஒரு காற்று வீசுது, மெல்லிய காற்று வீசும் போது. வஹ சுந்தர் சமுந்தர், அதாவது அந்த நேரத்துல கடலுக்கு சமுந்தர் ஓர் ஆயி அன்மணி, அந்த நேரத்துல திடீர்னு அந்த காற்று வீசுறதுனால அந்த துளி வந்து என்ன ஆச்சு, சமுந்தர் ஓர் கடல் இருக்கிற பக்கமா போய் அச்சானக் சடனா போச்சு. ஏக்கு சுந்தர் சீப்கா மூஹ்தா குலா, அந்த நேரத்துல ஒரு அழகான சிப்பினுடைய வாய் திறந்திருக்கு, அதாவது சிப்பி திறந்திருக்குன்னு சொல்றாங்க. வஹ உசிமே ஜா படி மோத்தி பனி, அந்த துளி வந்து ஏன் புறப்பட்டேன்னு யோசிச்சுட்டே வருது. நம்ம தலைவிதியில என்ன எழுதி இருக்கு, ஐயோ ஏன் வீட்டுல இருந்து வந்தோம், நம்ம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே வரும்போது அது போய் அழகான ஒரு சிப்பில போய் விழுந்து அழகான மோத்தி பனி, மோத்தி அப்படின்னா முத்தாக மாறிடுச்சு. வஹ உசிமே ஜா படி, அந்த சிப்பில விழுந்தது, மோத்தி பனி முத்தாக மாறிடுச்சு. லோக் யோஹி ஜிஜக்தே ஹை, ஜிஜக்தே அதாவது ஜனங்க கூட என்ன பண்ணுவாங்க, லோகி யோஹி ஹை இதே மாதிரிதான் யோசிக்கிறாங்க. ஜிஜக்தே சோச்தே தயங்குறாங்க, யோசிக்கிறாங்க. ஜப்கி உன்கோ சோட்னா படுத்தா ஹைகர், வீட்டை விட்டு கிளம்பணும், அதாவது நம்ம முன்னேறணும் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து அடுத்த படிக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், தன்னுடைய வீட்டை விட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றோம்னா யோசிக்கிறோம், தயங்குறோம். கிந்து घर का छोड़ना अक्सर उन्हो बूंद सा कुछ और ही देता है कर,
அதாவது இந்த துளி வந்து வீட்டை விட்டு வந்ததுனால என்ன ஆச்சு, அதாவது முன்னேறினதுனால, ஒரு இடத்த விட்டு முன்னேறதுனால வீட்டை விட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு கடக்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப வந்து என்ன ஆகுது, அந்த தயக்கம் பயம் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து போறதுனால நமக்கு முன்னேற்றம் கண்டிப்பா வரும். நாம இருக்கிறத விட இன்னும் விலை மதிப்பற்றவர்களாக மாறுவோம், இந்த முத்து மாறி அப்படின்னு சொல்றாங்க. பூன்சா குச் அவர் ஹி தேதா ஹைக்கர், அதனால தயங்காம செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. किंतु घर छोड़ना अक्सर उन्हो பூன்சா குச் அவர் ஹி தேதா ஹை, அந்த நீர் துளி வந்து வரும்போது எப்படியெல்லாம் யோசிச்சுட்டு வந்தது, அது எப்படி வந்து விலை மதிக்கலாம ஒரு முத்தா மாறிச்சோ அதே மாதிரிதான் நமக்கும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது, உற்சாகம் கொடுக்கற மாதிரியான ஒரு போயம் இது. இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரிஹவுத் எழுதியிருக்காங்க. இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். பின்னாடி பாத்தீங்கன்னா நிம்லிகத் கத்யான்ஷ் கா பாவார்த் ஹிந்தி மே லிக்கி, அதாவது 2 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதனுடைய பாவார்த் வந்து நம்ம ஹிந்திலேயே எழுதுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து 4 பிரஷ்னோங்கா உத்தர் லிக்கி, அதாவது பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு ஒரு பதில் எழுதணும். ஏக் பூந்த் கவிதா கா ஷாரான்ஸ் அப்னே ஷப்தோமே லிக்கியே, இதனுடைய எஸ்ஏ எழுதணும். இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா லாஸ்ட் பேஜ்ல இருக்கு. நான் உங்களுக்கு அது காட்டுறேன். இப்ப பிரஷ்னோத்தர் மண்டார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பின்னாடி. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, பேஜ் நம்பர் 185ல இருக்கு. இங்க பாருங்க 185. இதுல வந்து ஏக் பூந்த் கொடுத்துருக்காங்க பாருங்க. புஷ்பகி அபிலாஷா ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். ஏக் பூந்த் இந்த போயம் தான் நம்ம பார்த்தோம். தேவ் மேரே பாக்ய, அதாவது கடவுள் என்னோட தலைவிதியில ஃபூல்மே, அதாவது கமல்கி ஃபூல்மேன்னு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பார்க்கலாம். சந்தர்ப் அப்படின்னா எங்க இருந்து கொடுத்துருக்காங்கன்னு எழுதணும். யஹ பத்யான்ஸ் ஏக் பூந்த் நாம கவிதா சே லியா கயா, இது எங்க கொடுத்துருக்காங்க, ஏக் பூந்த் அப்படிங்கிற பெயர் இருக்க கவிதையில இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ் கவிதா கே கவி ஹை ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரிஹவுத், இதனுடைய கவிஞர் யார் அப்படின்னா ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய. தலைப்பு பாத்தீங்கன்னா ஏக் பூந்த். அடுத்து பார்க்கலாம். பாவார்த் बादलों की गोदी में से निकलकर एक बूंद ने भगवान से पूछा कि उनके भाग्य में क्या लिखा, அதாவது மேகத்தின் மடியிலிருந்து புறப்படுற ஒரு துளி வந்து கடவுள்கிட்ட கேக்குது, என்னோட தலைவிதியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. वह बाहर निकलकर बच पाएगी या धूल में मिलकर मिट जाएंगी, வெளியே புறப்பட்டு பொழைக்க முடியுமா இல்லனா அந்த டூல்னா டஸ்ட்ல கலந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. उसे मालूम नहीं कि वह अंगारे में पड़कर जल जाएंगी या कमल के फूल के दलों पर गिर पड़ेगी, அது வந்து நெருப்புல விழுந்து எரிஞ்சு விடுமா இல்லனா ஒரு லோட்டஸ்ல விழுந்து அப்படியே கலந்துருமா, நீரோட கலந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. சோ இதெல்லாம் வந்து அதனுடைய மனசுல வர கேள்விகள். உன்கே நசீபுமே கியா லிக்கா, தன்னுடைய தலைவிதியில என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரியான பொருள் தான் இந்த பாடல் கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லோக யோஹி ஹை, ஜனங்களும் இதே மாதிரிதான் யோசிக்கிறாங்க. தேதா ஹை கர், சோ தைரியமா செய்யுங்க அப்படிங்கறதா இது. இந்த வரிகளுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா முதல்ல அதே தான் வரும். ஏஹ பத்யான் ஏக் பூந்த் நாம கவிதா சே தியா கயா, அங்க இருந்து கொடுத்திருக்காங்க ஏக் பூந்த்ல இருந்து. இஸ் கவிதா கே கவி ஹை ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய, இதனுடைய கவிஞர் பாத்தீங்கன்னா அயோத்தியா சிங் உபாத்யாய். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்க, इन पंक्तियों में कवि यह कहना चाहते हैं कि लोग अपना घर छोड़कर बाहर निकलते समय हिचकते हैं, डरते हैं, लेकिन उनको डरने की आवश्यकता नहीं है, क्योंकि उनको यह विश्वास होना चाहिए कि वे इस बूंद की तरह अच्छी जगह जाकर समाहित हो सकते हैं. அதுதான் சொல்றாங்க. என்னன்னா ஜனங்க வந்து இன் பக்கியமே கவிஞர் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஜனங்களும் அவருடைய வீடுகளை விட்டு புறப்படும் போது வெளியே போகும்போது பயப்படுவாங்க, தயங்குவாங்க, பயப்படுவாங்க. லேக்கின் ஆனால் உன்கோ டர்னேக்கி அவசியக்தா நஹி, அதாவது அவர்களுக்கு டர்னேக்கி அவசியக்தா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. क्योंकि ஏனென்றால் உன்கோ யஹ விஸ்வாஸ் ஹோனா சாஹியே, இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த துளி மாதிரியே அச்சி ஜகஹ, அதாவது சரியான இடத்தில் போயிட்டு சமாஹித் ஹோ சக்தே ஹை, அவங்க வந்து சரியான இடத்துல போய் மேன்மை அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரியான பொருள் தான் இது. ஓகேங்களா?
இது படிங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வினாவிடை என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. இங்க ஏக் பூந்த் பாடத்துல இருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தடுத்து பக்கங்களே லைனா வந்துடும் உங்களுக்கு. பூந்த் பாதலோं की गोद से निकलकर क्या सोचती है, என்ன நினைக்குது பாதலனுடைய வயிற்றுல இருந்து கலப்படும் போது. சோ பாதல் அப்படின்னா கிளவுட்ஸ். பாதல் की गोद में அதாவது மடியிலிருந்து. निकलकर बूंद यह सोचती है कि वह कहाँ जाने वाली और वह अपने आप को बच पाएगी या मिट जाएगी. என்ன நினைக்குது அப்படின்னா அது வயிற்றுல இருந்து புறப்பட்டதுக்கு அப்புறம் சோச்தி ஹைக்கி வக கஹா ஜானே வாலி எங்க போக போகுது, அவர் அப்பனே தானே பிழைக்க முடியுமா இல்ல அழிஞ்சிருமா அப்படின்னு யோசிச்சுட்டு வருது. அதே மாதிரி கவி பூந்துக்கே பாக்யக்கா வர்ணன் கைசே கர்த்தே, தன்னோட தலைவிதியை பத்தி எப்படி வர்ணிக்கிறார். பூந்த் அப்பனே பாக்ய பர் பகுத் சிந்தித் ஹை, ரொம்பவே தன்னோட தலைவிதியை நினைச்சு ரொம்பவே யோசிக்குது. அவரு சோச்சி ஹைக்கி உஸ்கா பாக்ய அச்சா ஹை யா புரா, தன்னுடைய டெஸ்டினி விதி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்ல கெட்டதா இருக்கா. வஹ அச்சி ஜஹ பहुंच पाएगी या बुरी जह, நல்ல இடத்துக்கு போய் சேருமா இல்ல கெட்ட இடத்துல போய் சேருமா, போய் மாட்டிக்குமா. ஃபஸ் ஜாயேகி, ஃபஸ் அப்படின்னா மாட்டிக்கிறது. பூந்த் கைசே மோத்தி பன் ஜாத்தி ஹை, பூந்த் அப்படின்னா டிராப்லெட், அந்த துளி வந்து எப்படி வந்து முத்தாக மாறிச்சு. பூந்த் அப்பனா ராஸ்தா கோஜ்தே கோஜ்தே கை, நீர்த்துளி தன்னோட வழியை தேடிக்கிட்டே போகுது. அச்சானக் ஹவா தேஸ் பஹனே லகி, திடீர்னு காற்று வேகமாக வீச ஆரம்பிச்சது. அவுர் மற்றும் பூந்த் உஸ் பஹாவ் மே, அந்த காற்றினுடைய வேகத்துல அப்படியே பறந்து என்ன போச்சு. சமுத்திரக்கே ஏக் குலே சீப்கே மூஹ் மே ஜாக்கர் கிரி, சமுத்திரம் அப்படின்னா கடல்ல ஒரு திறந்திருக்க சிப்பி வாயில போய் விழுது. கிரி அவர் மோத்தி பன்கை, கிரினா விழுந்தது மற்றும் முத்தாக மாறிடுச்சு. ஏக் பூந்த் கவிதாக்கா உத்தேசிய கியாகை, இந்த துளி அப்படிங்கிற இந்த கவிதையினுடைய லட்சியம் என்ன. மானவக்கோ ஆஷாவாதி ஹோனா சாயே, ஜனங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா முன்னேறத்துக்கான ஆஷாவாதி அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது, நம்ம கனவு காணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எதிர்காலத்தை நினைச்சு நல்லது நினைக்கணும், நல்லது நினைச்சு முன்னேற மாதிரியான இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஆஷாவாதி அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள். யஹி இஸ் கவிதாக்கா உத்தேஷ்யா, இதுதான் வந்து இந்த கவிதையினுடைய எய்ம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்து வந்து எஸ்ஏ இருக்கு, அதை பார்த்துடலாம். ஏக் பூந்த் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பேஜ் நம்பர் 189 இருக்கு. பாதலோं की गोदी में निकलकर पानी की एक बूंद आगे बढ़ी, மேகத்தின் மடியில இருந்து புறப்பட்டு ஒரு துளி வந்து முன்னேறிருக்கு. ஆகே படி அவரு பார் பார் சோச்னே லகி, மீண்டும் மீண்டும் யோசிக்க ஆரம்பிக்கிறது. பார் பார்னா மீண்டும் மீண்டும். சோச்னே லகி கி வஹ क्यों घर से बाहर निकली, அது வீட்ல இருந்து ஏன் புறப்பட்டது அப்படின்னு யோசிக்குது. वह भगवान से पूछती है कि वह बच जाएगी या धूल बनकर मिट्टी में समा जाएगी, அதாவது அது பிழைக்க முடியுமா இல்லனா தூள் டஸ்ட் ஆயிட்டு பன்கர் மிட்டி மே சமா ஹோ ஜாயேங்கி, மண்ணோட கலந்துருமா. வஹ மிட்டினா மண்ணு, சமா அப்படின்னா அதுலயே சேர்ந்துருது, மண்ணோட கலந்துருமா. வஹ பூச்சித்தி ஹைக்கி வஹ அங்காரோன்னா நெருப்புல படுக்கர் ஜல் ஜாயேகி, கேக்குது நான் நெருப்புல விழுந்து எரிஞ்சிருவனும். யா கமல் ஃபூல் மே தலோம் பர் கிர்கர் அப்னா ஸ்தான கிரஹன் கரேகி, லோட்டஸ் ஃபிளவர்ல விழுந்து தன்னோட இடத்தை பிடிச்சுக்குமா அப்படிங்கிற மாதிரி. உஸ் சமய ஏக ஐசி ஹவா பஹனே லகி, அந்த நேரத்துல ஒரு அழகான ஒரு இந்த மாதிரியான ஒரு காத்து வீசுது. ஜிஸ்ஸே வஹ பூந்து அனிச்சா சே சமுத்திரமே ஜாக்கர் கிர்படி, அந்த நேரத்துல தன்னிச்சையாக அந்த சடனா ஒரு அந்த டிராப் வந்து காற்று வீசுறதுனால பஹனே ஜிஸ்ஸே வஹ, எதனால் அந்த துளி வந்து சட்டுன்னு சமுத்திர மே ஜாக்கர் கடல் பக்கமா போயிட்டு கிர்படி விழுந்துருச்சு. சமுத்திரமே ஏக சுந்தர் சீப்கா மூ குலாத்தா, ஒரு அழகான சிப்பியினுடைய வாய் திறந்திருக்கு. அவரு வஹ பூந்து உசி சீப் மே ஜாக்கர் கிர்படி, அங்க போய் விழுந்துருச்சு. அவரு பஹ மோத்தி பன்கை, அது என்ன ஆச்சு, முத்தா மாறிடுச்சு. இதுதான் வந்து கதை சுருக்கம். இது நீங்க எக்ஸாம்ல எழுதுற மாதிரி இருக்கும். ஏக் பூந்த் கி கஹானி, இப்ப இது எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, கவிதா கா ஷாரான்ஸ் अपने शब्दों में लिखिए, அதுதான் एक बूंद कविता की सारांश अपने शब्दों में लिखिए, இந்த மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும்.
இப்போ இன்னும் ஒரு 2 லைன் இருக்கு, அடுத்த பேஜ்ல அதை பார்க்கலாம். கவி कहते हैं कि बहुत लोग ऐसे हैं ऐसे हैं, நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. घर से बाहर निकलते समय வீட்ல இருந்து கிளம்படும் புறப்படும் போது झिझकते हैं தயங்குறாங்க, डरते हैं பயப்படுறாங்க. लेकिन उनको मालूम नहीं है कि घर से बाहर निकलकर வீட்ல இருந்து வெளியே புறப்பட்டு பாஹர் கி துனியா வெளியில இருக்கிற உலகம் जानना चाहिए வெளியில இருக்க உலகத்தை தெரிஞ்சுக்க வேண்டும். और संयम को इस दुनिया में जीने लायक बना लेना चाहिए. அதே மாதிரி என்ன சொல்றாங்க, நம்பிக்கையோட இந்த உலகத்துல வாழ தகுதியானவங்களா நம்மள உருவாக்கிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து இந்த கவிதையினோட பொருள். ஓகேங்களா, இதுதான் இதுல இருக்கிறது. இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.